நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. பல பேருக்கு தெரியாத பழனியிலே இருக்கின்ற அற்புதமான ஒரு திவ்யமான சேத்திரம், மும்மூர்த்திகளுடைய சக்திகளினாலே முருகப்பெருமானுடைய சாந்தம் தணிந்த இடம். எத்தனையோ சித்தர்கள் மகான்கள் எல்லாம் வந்து முருகப்பெருமானை இந்த இடத்திலே சாந்திப்படுத்தியதாக வரலாறு சொல்கிறது. இதோ முருகப்பெருமானுடைய இந்த இடத்திற்கு காரணமான போகர் பெருமானுடைய புலிப்பாணி சித்தர்களுடைய சிலைகள் இங்கே கல்வெட்டுக்களாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் எந்தெந்த சித்தர்கள் எல்லாம் இங்கே வந்தார்களோ அத்தனை சித்தர்களும் இங்கே சிற்ப ரூபமாக காட்சி கொடுக்கிறார்கள். முருகப்பெருமானை இந்த இடத்திலே வந்து பேசியவர்கள் பதஞ்சலி முனிவராகட்டும், கோரக்கராகட்டும், கொங்கணவராகட்டும், எத்தனையோ சித்த மகான்கள் ருஷிகள் எல்லாமே வழிபட்ட அற்புதமான இந்த பிரம்ம தீர்த்தம் என்கிற தீர்த்தத்துக்கு இன்றைய தினம் என் அன்புக்குரிய சட்டி சுவாமிகளுடைய ஆசிரமத்தினுடைய பராமரித்து வருகின்ற ரவிசுவாமிகள் ஐயா அவர்களும் எப்போது பழனி வந்தாலும் எங்களுக்கு எல்லா தரிசனங்கள் எல்லா ஒழுங்குகளையும் செய்து தருகின்ற அன்புக்குரிய எங்களுடைய சித்தர்களின் குரலுடைய அன்பர் ஒருவரான வரதராஜன் ஐயா அவர்களும் இன்றைய தினங்களை அழைத்து வந்திருக்கிறார். மிக்க மிக்க நன்றிகள். அற்புதமான இந்த தரிசனத்தை பழனி வருகிற பல பேருக்கு இது தெரியாது. எப்போதும் இது அறநிலைத்துறையில் பூட்டப்பட்டிருக்கும். இன்றைய தினம் வழிபாட்டுக்காக இந்த இடத்தை திறந்து எங்களுக்கு சிறப்பாக வழிபாடு செய்ய இந்த இடத்தை கொடுத்தார். இந்த இடத்தினுடைய வரலாறு சுருக்கமாக சொன்னால், முருகப்பெருமான் கோவித்து வந்து இந்த குளத்தினுடைய அருகிலே தான் அமர்ந்தபோது மும்மூர்த்திகளும் வந்து அவரை சமாதானப்படுத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த இடத்தில் தான் எல்லா சித்தர்களும் அவருடன் தொடர்புடைய அவருடைய சீடர்கள் எல்லாரும் வந்து முருகப்பெருமானை சாந்தப்படுத்தி அவரை இந்த இடத்திலே அமரச் செய்தார்கள், இந்த பழனியிலே என்று வரலாறு உண்டு. அற்புதமான எத்தனையோ சக்திகள் கொண்ட போகர் பெருமான், புலிப்பாணி சித்தர் போன்றவர்கள் எல்லாம் வாழுகின்ற இடம். மும்மூர்த்திகளான மகாவிஷ்ணு, நடுவிலே பிரம்ம ஈஸ்வரர், அடுத்ததாக பிரம்மா என்று சொல்லப்படுகின்ற மும்மூர்த்திகளும் வாசம் செய்கின்ற அற்புதமான ஒரு சேத்திரம். இந்த சேத்திரத்தில் வர முடியாத என்னுடைய அன்பர்கள் எல்லோருக்குமே இந்த காணொளி மூலமாக இன்று பதிவிடுகிறேன். காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீச சட்டைநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்காரியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே என்று 18 சித்தர்களும் இந்த இடத்திலே அருளாக இருந்து எல்லா அன்பர்களுக்கும் அருள் மழை பொழியட்டும், நாடு செழிக்கட்டும், விவசாயம் செழிக்கட்டும், நல்லாட்சி மலரட்டும், எல்லா அன்பர்களுக்கும் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் அனைத்தும் கிடைத்து நலமாக வாழ்க்கை கிடைக்கட்டும். நமச்சிவாய நமச்சிவாய நமசிவாய. ஓம் நமசிவாய. பிரம்ம தீர்த்தத்தில் இருக்கின்ற மும்மூர்த்திகள் சகிதமாக சூட்சமாக இருக்கின்ற 18 சித்தர்களுடைய பாதங்கள், முருகப்பெருமானுடைய சக்தி எல்லாமே எல்லா மக்களுக்கும் கிடைக்கட்டும். நமசிவாய.